Hello students, exercise 2.1ல 6th questionல third subdivision பார்க்கலாம். இது HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 10,224க்கும் 9,648க்கும். ஃபஸ்ட்டு இதில் பெரிய நம்பராக இருக்கிறத ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பிக் இதில் வந்து இதுதான் பிக்கு. A ஈக்குவல் டு 10,224. இது வந்து B ஆச்சிடலாம் 9648. பெரிய நம்பரை ஏயா வச்சா தான் சின்ன நம்பரால் நம்ம டிவைட் பண்ண முடியும். அதுக்காக பெரிய நம்பரை ஏயா வைக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஃபார்முலா எழுதிடலாம். யூக்ளிட் டிவிஷன் அல்கோரிதம். A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R. இதில் A நமக்கு தெரியும் 10,224, B தெரியும் 9648, Qவும் Rவும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து 10,224 9,648 டிவைட் பண்ண போகிறோம். ஒன் டைம் போட்டோம்னா 9648, பேலன்ஸ் வந்து 576 வரும். இது ரிமைண்டர் R, இது Q. இப்போ வந்து 9,648 மல்டிப்ளை 1 ப்ளஸ் 576. இப்போ வந்து இங்கே R 576 வந்திருக்கு. அப்போ வந்து R நாட் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணும், எகெயின் இதே ஸ்டெப்பை நம்ம ரிப்பீட் பண்ணோம். இந்த தடவை என்னென்னா இந்த A போயிடும், B வந்து ஏயா மாறிடும். அப்போ வந்து A ஈக்குவல் டு 9648. இந்த வந்து ரிமைண்டர் வந்து Bயாக மாறிடும் 576. இப்போ யூக்ளிட் டிவிஷன் அல்கோரிதம் A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R. இதில் A நமக்கு தெரியும் 9648, B தெரியும் 576, Qவும் Rவும் நம்ம கண்டுபிடிக்கணும். 9648 576ஆல் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 3 டிஜிட் எடுத்துக்கலாம். ஒன் டைம் போட்டோன்னா 576, பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து 14ல் 6 போச்சுன்னா 8, 15ல் 7 போச்சுன்னா 8, 8ல் 5 போச்சுன்னா 3. இந்த 8ஐ கீழே இறக்கிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து 6 டைம் போட்டோன்னா 6 6 ஆர் 36, பேலன்ஸ் 3, 7 6 ஆர் 42, 42 ப்ளஸ் 3 45, பேலன்ஸ் 4, 6 5 ஆர் 30, 30 ப்ளஸ் 4 34, பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து 432 வரும். 8 மைனஸ் 6 2, 3, 8 மைனஸ் 4 4. இது வந்து R, இது வந்து Q. இப்போ வந்து 576, Qக்கு வந்து நமக்கு 16, Rக்கு வந்து நமக்கு 432. R வந்து 0 வரல, அதனால R நாட் ஈக்குவல் டு 0. இப்போ எகைன் இதே ஸ்டெப்பை நம்ம ரிப்பீட் பண்ணணும். இந்த டைம் என்னென்னா இந்த A போயிடும், இந்த B ஏயா மாறிடும். அப்போ A ஈக்குவல் டு 576, B ஈக்குவல் டு இந்த ரிமைண்டர் வந்து Bயாக மாறிடும் 432. இப்போ ஃபார்முலா எழுதிடலாம். பை EDA A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R. இப்போ வந்து 576ஐ 432ஆல் டிவைட் பண்ணலாம். ஒன் டைம் போட்டால் 432, பேலன்ஸ் 4 4 1. இந்த 144 வந்து R, இது வந்து Q. இப்போ வந்து A நமக்கு தெரியும் 576, B தெரியும் 432, Q கண்டுபிடிச்சிட்டோம் 1, R கண்டுபிடிச்சிட்டோம் 144. இப்போ வந்து இதில் R வந்து 144 வந்துடுச்சு, அதனால் R நாட் ஈக்குவல் டு 0. இப்போ R நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா இந்த ஸ்டெப்பை நம்ம ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணும்போது என்னென்னா இந்த பழைய A போயிடும், இந்த B வந்து ஏயா மாறிடும், இந்த R வந்து Bயாக மாறிடும். இப்போ நமக்கு A ஈக்குவல் டு 432, B வந்து ரிமைண்டராக வந்தது 144. இதை ஃபார்முலா எழுதிடலாம். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். நீங்கள் ஃபுல் நேம் எழுதிக்கோங்க.
A equal to BQ plus R. A வந்து 432 நமக்கு தெரியும், B வந்து 144. இப்போ Qவும் Rவும் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? 432வை 144ஆல் டிவைட் பண்ணணும். 144ஆல் டிவைட் பண்ணோன்னா 3 டைம்ஸ் போட்டால் 12 பேலன்ஸ் 1, 13 பேலன்ஸ் 1, 4. 432 ரிமைண்டர் 0. இது வந்து R, இது Q. இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். B போட்டாச்சு, Q வந்து 3, R வந்து 0. இப்போ வந்து நமக்கு R வந்து 0. R வந்து 0ன்னு வந்துட்டாலே நமக்கு HCF கண்டுபிடிச்சாச்சு. R ஈக்குவல் டு 0. Since R equal to 0, HCF equal to 144.